4 மண்டல துல்லிய கருத்து கணிப்பு முடிவுகள். ஆட்சியை பிடிக்கும் அதிமுக. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எவ்வளவு? தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் நடைபெற இன்னமும் 4 தினங்களே உள்ளன. திமுக காங்கிரஸ் தலைமையில் ஓர் அணியும், அதிமுக பாஜக தலைமையில் மற்றொரு அணியும், தாவேகா மற்றும் நாதாக தனித்தும் தேர்தலில் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவினாலும் அதிமுக திமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கள நிலவரத்தை காண்போம். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 38 மாவட்டங்களில் உள்ள 234 தொகுதிகளை மண்டலம் வாரியாக பார்த்தால், வடக்கு மண்டலத்தில் 69 தொகுதிகளும், மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலத்தில் 68 தொகுதிகளும், தெற்கு மண்டலத்தில் 51 தொகுதிகளும், மத்திய மண்டலத்தில் 46 தொகுதிகளும் உள்ளன. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக சென்னை மற்றும் டெல்டா மண்டலங்களில் அதிகம் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. சென்னை டெல்டாவில் தோற்றதுதான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போக காரணமாக அமைந்தது. தமிழக அரசியலில் மண்டலங்கள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கின்றன. 2021 நடந்த தேர்தலில் வடக்கு மண்டலத்தில் உள்ள 69 தொகுதிகளில் திமுக கூட்டணி 46 இடங்களில் வென்றது. அதிமுக கூட்டணி 23 இடங்களில் வென்றது. கொங்கு மண்டலமான மேற்கு மண்டலத்தில் 68 தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 23 இடங்களில் வென்றது. அதிமுக கூட்டணி 45 இடங்களில் வென்றது. தெற்கு மண்டலத்தில் 51 இடங்கள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 33 இடங்களில் வென்றது. அதிமுக கூட்டணி 18 இடங்களில் வென்றது. மத்திய மண்டலத்தில் 46 இடங்கள் உள்ளன. இதில் திமுக கூட்டணி 38 இடங்களில் வென்றது. அதிமுக கூட்டணி 8 இடங்களில் வென்றது. ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளில் 159 இடங்களில் வென்ற திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. அதிமுக கூட்டணி 75 இடங்களில் வென்று ஆட்சியை பறிகொடுத்தது. சென்னையில் மொத்தம் உள்ள 16 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. தலைநகர் சென்னையில் அதிமுக ஓரிடத்தை கூட பிடிக்க முடியாமல் போனது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. அதேபோல் மத்திய மண்டலம் எனப்படும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் திமுக மிக வலிமையாக செயல்பட்டது. டெல்டாவில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளை திமுக அள்ளியது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து 10 தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றியது. அதிமுகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. அதிமுகவின் கோட்டை என்று போற்றப்படும் இடங்களில் கூட அதிமுக வெற்றி பெற இயலவில்லை. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகள் வாரியாக நாம் கள நிலவரம் குறித்து கருத்து கணிப்பு மேற்கொண்டோம். தொகுதி மற்றும் மண்டல வாரியான கருத்து கணிப்பில் 2021 இருந்த நிலவரம் அப்படியே தலைகீழாக மாறி அதிமுக கூட்டணி எழுச்சியுடன் இருப்பதை காண முடிந்தது. முதலில் வடக்கு மண்டலத்தை காண்போம். பொதுவாக வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம் எப்போதும் திமுகவின் கோட்டையாக இருந்து வருகிறது. இம்முறை வடக்கு மண்டலத்தில் அதிமுகவின் கை ஓங்க தொடங்கியுள்ளது. வடக்கு மண்டலத்தில் உள்ள 69 தொகுதிகளில் திமுக கூட்டணி 42 இடங்களை கைப்பற்றும் என்றும், அதிமுக கூட்டணி 27 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ராயபுரம், ஆர்கே நகர், அண்ணா நகர், வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், எழும்பூர், கொளத்தூர் மற்றும் திருவிக நகர் ஆகிய 9 தொகுதிகளில் வெற்றி பெறும். தலைநகர் சென்னையில் திமுகவின் கோட்டையில் ஓட்டை விழுந்துள்ளது. அடுத்து காண்பது 46 தொகுதிகள் கொண்ட திருச்சியை தலைமையாக கொண்ட மத்திய மண்டலம். அதாவது திமுக தலைவர் பிறந்த திருவாரூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கொண்ட விவசாயிகள் நிறைந்த பகுதி திமுகவின் கோட்டை என கூறப்படும் மற்றொரு மண்டலம். இம்முறை இந்த மண்டலத்தில் பெரும் மாற்றம் ஏற்படும். இந்த மண்டலத்தில் உள்ள விவசாயிகள் திமுகவின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விவசாயிகளின் எந்த கோரிக்கையும் அரசு செவி கொடுத்து கேட்கவில்லை. மழை வறட்சியில் எந்த நிவாரணமும் கொடுக்கவில்லை. விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது ஓடி வந்து குறை கேட்டவர் இபிஎஸ். அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்தது. இதனால் இம்முறை மத்திய மண்டலத்தில் உள்ள 46 இடங்களில் அதிமுக கூட்டணி 36 இடங்களில் வெற்றி பெறும். திமுக கூட்டணி 10 இடங்களில் வெற்றி பெறும். இந்த மண்டலத்தில் எந்த கட்சி முன்னிலை பெறுகிறதோ அந்த கட்சிதான் ஆட்சியை கைப்பற்றும் என்பது எழுதாத விதி. அடுத்து நாம் காண்பது 68 தொகுதிகள் கொண்ட கோவையை தலைமையாக கொண்ட கொங்கு மண்டலம். எம்ஜிஆர் அம்மா ஆட்சி காலம் முதல் தொடர்ந்து அதிமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. கடந்த 2021 திமுக ஆட்சியை கைப்பற்றிய நேரத்திலும்
கோவை மாவட்டத்தில் அதிமுக 10க்கு 10 தொகுதிகளை கைப்பற்றியது. கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்பதை தகர்த்து திமுகவின் கோட்டையாக மாற்ற செந்தில் பாலாஜியை திமுக மேலிடம் கோவையில் இறக்கி கடும் முயற்சி செய்து வருகிறது. 2026இல் கொங்கு மண்டலத்தில் உள்ள 68 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 47 இடங்களில் வெற்றி வாகை சூடும். திமுக கூட்டணி 21 இடங்களை கைப்பற்றும். கொங்கு மண்டலம் தொடர்ந்து அதிமுகவின் கோட்டையாகவே திகழும். கடைசியாக நாம் காண்பது மதுரையை தலைமையிடமாக கொண்ட 51 தொகுதிகள் உள்ளடக்கிய தெற்கு மண்டலம். இந்த மண்டலத்தில் தேர்தல் பிரச்சாரம், வாக்குறுதி போன்றவையே கை கொடுக்கும். கடந்த 5 ஆண்டுகளில் இம்மண்டலத்தில் நிகழ்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, கொலை, பாலியல் வன்கொடுமை ஆகியவற்றால் மக்கள் திமுக அரசு மீது அதிருப்தியில் உள்ளனர். குறிப்பாக அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், பெரிய கருப்பன், கீதா ஜீவன் மற்றும் முதல்வரின் தங்கை கனிமொழி ஆகியோரை கேள்விகளால் துளைத்து விரட்டிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி இம்மண்டலத்தில் ஹீரோவாக பார்க்கப்படுகிறது. ஆக 51 தொகுதிகள் கொண்ட தெற்கு மண்டலம் திமுகவை இம்முறை கைவிட்டு விட்டதாக தெரிகிறது. அதிமுக இம்முறை 40 தொகுதிகளில் வெற்றி பெறும். திமுக கூட்டணி 11 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஆக தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 150 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 84 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். இதில் பல இடங்களில் தாவேக, நாதாக மற்றும் சசிகலா அணி வேட்பாளர்கள் பிரிக்கும் வாக்குகள் வித்தியாசத்தை பொறுத்து 10 தொகுதிகளின் நிலவரம் மாறலாம். இறுதியாக 2026இல் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை கைப்பற்றும். அடுத்து நாளை மாவட்ட வாரியாக வெற்றி வாய்ப்புகள், கட்சி வேட்பாளர்கள் பட்டியலை பார்ப்போம்.